தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தியானம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வேத பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தியானம். ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து 4 காரியங்களை வேதத்தில் அழகாக சொல்லுகிறார்கள். முதலாவது யூதாஸ். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து குற்றமில்லாத இரத்தம் என்று அழைத்தான். மத்தேயு 27:4. இயேசு எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் நமக்காக தமது இரத்தத்தை சிந்தினார், அவர் நமது கடனை தீர்த்தார். இரண்டாவது பேதுரு அவர்கள் இயேசுவின் இரத்தத்தை குறித்து விலை ஏறப்பெற்ற இரத்தம் என்று அழைத்தார். 1 பேதுரு 1:19. இயேசுவின் இரத்தத்தின் மதிப்பை அளவிட முடியாது, ஆராய்ந்து விட முடியாது. உலகத்தில் எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா இனத்துக்கும், எல்லா மதத்தினருக்கும் ஒரே ஒரு இரத்தம் தான் ஒத்துக்கொள்ளும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவர் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:5. மூன்றாவது பவுலடிகிறார் மீட்பின் ரத்தம் என்று அழகாக சொல்லுகிறார். எபேசியர் 1:7, அப்போஸ்தலர் 20:8. நாம் சபைக்காக இயேசுய ரத்தத்தினால் இயேசு சிந்தி சம்பாதித்த சபைக்காக தேவனுக்கு நன்றி. 4வது அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், சுத்திகரிக்கும் ரத்தம். 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus is innocent blood. The blood of Jesus is precious blood. The blood of Jesus is a redeeming blood. The blood of Jesus is cleansing blood. ஜெபியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள், நன்மை செய்யுங்கள். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.